கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் பல்வேறு நகைக்கடை, துணிக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கைராசி ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வந்த கந்தசாமி என்பவர் பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை மோசடி செய்துவிட்டு தலைமறைவான நிலையில் 3 மாதத்திற்கு பிறகு சிக்கியுள்ளார். பழைய நகைகளை வாங்கிக் கொண்டு புதிய நகைகளை மாற்றித் தருவதாக ஏமாற்றிவிட்டு தப்பியவர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரைச் சேர்ந்த கந்தசாமி கரூரில் நீண்ட காலமாக நகைக்கடை நடத்தி வந்துள்ளார். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றித் தருவதாக கூறி நகைகளை பெற்றுக்கொண்டதோடு நகை சீட்டு திட்டங்கள் மற்றும் புதிய நகை செய்வதற்கான முன்பணம் என பல லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திடீர் என கடையை பூட்டிவிட்டு கந்தசாமி தலைமறைவானார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கந்தசாமி கைது செய்யப்படாத நிலையில் கடந்த வாரம் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இதில் தலைமறைவாக இருந்த கந்தசாமி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த முத்துகிருஷ்ணன் என்ற குட்டி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கடையின் சாவி பறிமுதல் செய்யப்பட்டு போலீசார் முன்னிலையில் கடை திறக்கப்பட்டது. கடையில் தங்க நகைகளோ ரொக்கப்பணமோ இல்லாததால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். கடையில் இருந்த தராசு உள்ளிட்டவைகளை மட்டும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.